அதுக்கப்புறம் ஃபாதர் கேரக்டர் வந்து சிவாஜி கணேசன். ஏன்னா எனக்கு வந்து பிரம்மாண்டமாக ஃபுல்லாக அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. சிவாஜி கணேசன் சொன்ன உடனே ரவிக்குமார் சார் டெஃபினட்டாக வேண்டாம் சார். ஏன் சார் இருக்கிறது 4-5 சீன் சார், சிவாஜி சார் போட்டு ஆடியன்ஸுக்கு டிசப்பாயிண்ட் ஆடுவாங்க. சிவாஜி சார் பண்ணால் அந்த மாதிரி அட்லீஸ்ட் தேவன் மகன் மாதிரி நிறைய கேரக்டர் இருந்து அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் பரவாயில்ல. அதுக்கு வந்து கமல் வந்து ஒரு வாரிசாக வர்றாங்க, இதில் அப்படி கிடையாது, வேண்டாம் சார். இல்லை சார், சிவாஜி சார் எஸ், அவர் கூட அந்த திங் இருந்தால் அப்போ தான் அவருக்கு கண்ணியமாக இருக்கும். சரி சார் அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் போயிட்டு சிவாஜி சார் கிட்ட கதை சொல்லியிருக்காரு. சிவாஜி சார் டேய், அவன் ரஜினிகாந்த் அவன் சிகரெட் போடுறானா, இல்லை கண்ணாடி சுற்றுறானா, இல்லை ஸ்டெப்பில் வந்து பின்னாலே நடக்கிறானா, பல்ட்டு அடிக்கிறானா, அதெல்லாம் எனக்கு சொல்லாது. என்னுடைய கேரக்டர் அது மட்டும் சொல்லு அப்படின்னு இவர் அதை மட்டும் சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு சரி இது ஓகே, அவன் வந்து தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறான், சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சரி வந்தார். சார் ஒத்துக்கிட்டார். ஐ ரொம்ப ஹாப்பி, சூப்பர் சார். ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்குது. என்னன்னு கேட்டால் சார் ஓகே, பட் அவர் கேட்ட பணம் சார் என்ன இவ்வளோ கேட்டாங்க சார், 5-6 டேஸ்க்கு என்ன சார் எனக்கு நான் இருக்கு அப்படியே என்ன. அப்போ ரவி சார் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் முத்துராமனுக்கு அப்புறம் அவர் தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி இது எதுக்கு சார் இவ்வளோ சார், நாம் வந்து முதல்ல இது யோசிச்சிருக்கணும். அவர்கிட்டே போய் கதையெல்லாம் சொல்லி இது பண்ண பிறகு சம்பளத்துக்காக அவர் இது பண்ணுவோம் சார், நம்மளை விட கேவலமாக யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லி நெக்ஸ்ட் டேயே வந்துட்டு அவர் பிரபு ஃபோன் பண்ணி சார் இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்காரு, நான் ஒரு 9 மணிக்கு நான் வர்றேன்னு சொல்லிவிட்டு ஃபுல் அமௌண்ட் ஒரே கட்டாக கொண்டு போய் அவர்கிட்ட வந்து அவர் கால்கனியில் வச்சு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் படம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து அவரை வந்து நம்ம புக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவர் கரெக்டாக வந்து சிவாஜி சார் இருந்தால் அது கரெக்டாக வந்து ஹீரோ சொன்னால் அது லக்ஷ்மி போடணும். சரி லக்ஷ்மியை வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே அந்த ராதாரவி மணிமன்னன் இப்படி வந்து காஸ்டிங் வந்து கம்ப்ளீட்டாக நாம் வந்து ஃபுல்லாக நம்ம செட்டப் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் சிவாஜி சார் வந்து கம்ப்ளீட்டாக அந்த எங்கள் செட்டில் வாகினியை வந்து அந்த செட்டில் வந்து சிவாஜி சார் வந்து மணிவண்ணனுக்கு வந்து சொத்தை வந்து பிரித்து கொடுக்குறது. அது வந்து அவர் வந்து மேக்கப் ரூமில் இருக்காங்க, போய் பார்த்தா டைலாக் வச்சுட்டு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டுருக்காரு. அப்படியே உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டுருக்காரு. எனக்கு என்ன செய்யுது 5-6 லைன் மனப்பாடம் பண்ணுறீங்க. இல்லைடா அந்த மணிவண்ணன் அவன் தூள் பண்ணுறான்டா, ரொம்ப நல்லா பண்ணுறான்டா, அவன் வந்து அடிச்சிட்டு போயிடுவான், நாம் வந்து விடக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அப்படி அடேங்கப்பா அந்த வயசில் என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு இது பாருங்க அது. ஸோ அதெல்லாம் அதை முடித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம மைசூருக்கு போனோம். அங்கே மைசூருக்கு போகும்போது நீங்கள் தளபதியில் பார்த்துருப்பீங்க, அந்த சோபனாப்பூர் அந்த செட்டில் தான் மேல்கோட்டை. அங்கே தான் அது வந்து செட்டு, அது வந்து அந்த படி போட்டு அது மேலே முருகன், அதுக்கப்புறம் அந்த வேலை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு செட்டு போட்டிருந்தோம். ஸோ அதை அங்கே ஷூட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்லி அப்போல்லாம் அந்த மல்டிப்ளிகேஷன் கிடையாது. க்ரௌட் வந்து இப்போ வந்து ஒரு 500 200 300 வச்சு மல்டிப்ளிகேஷன் எவ்வளோ தான் காட்டலாம், அப்படி அவ்வளோ கிடையாது. ஃபுல்லாக வந்து நம்ம பாட்டுகளில் 3000 4000 க்ரௌட். மைசூரில் வந்து லாரியில் வந்து ஃபுல்லு க்ரௌட் அப்படி இருக்குது.